ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஒரு சார்ட் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த சார்ட்டில் நவகிரகங்களில் இந்த ராசி கட்டத்தில் எந்தெந்த நவகிரகம் எந்தெந்த வீட்டில் உச்சம் பெறுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஜோதிட குறிப்பில் பார்க்குறோம். இப்போ இந்த 12 ராசியில் நான் எந்தெந்த கட்டத்தில் இந்த கிரகங்களை அடைச்சிருக்கணும், அந்தந்த இடத்துல கிரகங்கள் உச்சம் பெறுறாங்க. அதாவது மேசத்தில் சூரியன் உச்சம் ஆயிடுவார், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், கடகத்தில் குரு உச்சம், கன்னியில் புதன் உச்சம், துலாத்தில் சனி உச்சம், மகரத்தில் செவ்வாய் உச்சம், மீனத்தில் சுக்கிரன் உச்சம். இது கிரகங்களின் உச்ச வீடுகள். அப்படி உச்ச வீடுனா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ராசி கட்டத்தில் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்ட கிரகங்கள் உங்களோட ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா, அந்த கிரகங்கள் அந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த கிரகங்களுக்கு பவர் ஜாஸ்தி. அதாவது உச்ச பவர், அதாவது உச்ச வீடுனா அதிகப்படியான பவர் உள்ள இடங்கள் அப்படின்னு சொல்கிறது. சுக்கிரன் அந்த இடத்துல இருந்தாருன்னா அவர் உச்சம் பெற்றுறார். உச்சம் பெற்றாருன்னா அதிக பலத்தன்மையோடு அந்த கிரகங்கள் இருக்கிறதுங்கிறத காமிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய இது கிரகங்களின் உச்ச வீடு. இதை அந்த சார்ட்டை வச்சு நம்மளோட ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எந்த கிரகங்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அது உச்சம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். உச்சம் நம்மளோட லக்னத்தில் நல்ல கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தால் சுப பலன்கள் மிகுதியாக இருக்குங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? ஓகே நண்பர்களே.